Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல ரொம்ப சிம்பிளா ஆனா அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியான பூண்டு சட்னி ரொம்பவே வித்தியாசமான முறையில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிச்சயமா சொல்றேன் இது ரொம்பவே வித்தியாசமான முறையா இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு பக்காவான சைடு டிஷ்ஷா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு சட்னி ரெடி பண்ண போறேன். அதுக்கு ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ இதுல 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 3 தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளி பழம் பெருசா எடுத்துர்க்கேன் சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை கட் பண்ணாம இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது பாத்தீங்கன்னா இந்த பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். கட் பண்ணி வதக்கறத விட இந்த மாதிரி முழுசா போட்டு வதக்கும்போது கிட்டத்தட்ட தக்காளி நம்ம சுட்டு செஞ்ச ஒரு டேஸ்ட் கிடைக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்துல நேரடியாக நம்ம அடுப்புல வச்சு சுடாம இப்படி எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ அருமையா இருக்கும். ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு மறுபக்கம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சுற்றி நம்ம இந்த மாதிரி 4 பக்கமும் திருப்பி போடும்போது எல்லா பக்கமுமே நல்லா வந்து அந்த எண்ணெயில் அந்த தக்காளி நல்லா வெந்து வரும். மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம்ல அந்த மாதிரி லைட்டாக அப்படியே உறிஞ்சி வர ஆரம்பிக்கும். இப்போ தக்காளி வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து நல்லா வெந்து இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட பச்சை ஸ்மெல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். அடுத்ததான் 1 கப் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய பூண்டு வந்து 3 போல எடுத்திருக்கேன். அதாவது ஒரு தக்காளிக்கு ஒரு பூண்டு வந்து சரியான விகிதமா இருக்கும். இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா சிவந்து வரணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. இந்த மாதிரி நல்லா சிவந்து வந்த பிறகு ஒரு 6 போல வரமிளகாய் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்குங்க. கூடவே 3 காஷ்மீரி மிளகாய் சேர்க்கிறேன். இது வந்து நிறத்துக்காக மட்டும் சேர்த்துட்டு அதையும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. கூடவே 2 கொட்டைப்பாக்கு சைஸு புளி சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து நல்லா புளிப்பாகவே இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் புளி சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தவிர்த்துடுங்க. இப்போ ஒரு முறை கலந்துட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா அந்த மிளகாயை மட்டும் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே அந்த புளியும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முதல்ல இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சட்னியுடைய கலர் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த பூண்டு தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காம நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. இப்போ இது நம்ம தாளிச்சிட வேண்டியதான். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதை வந்து சட்னியில் தாளிச்சு விட வேண்டியதான். நல்லா மணக்க சுவையான ரொம்பவே வித்தியாசமான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. பூண்டு பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது கூட நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும் அதனுடைய சுவையாக இருக்கட்டும் அவ்வளோ வேற லெவலாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.